வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாக தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 9 விருந்தோம்பல். குறள் எண் 85. வணக்கம். உழவு தொழிலின் பயனை பற்றி பேசும் ஒரு குறளாக இது இருந்தாலும், விருந்தோம்பல் அறத்தின் உயர்வால் உழவுக்கேற்ற பலன் தானாக கிடைத்துவிடும் என்று வள்ளுவர் கூறுகிறார். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ, விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். விருந்தோம்பல் என்னும் அறத்தை நிலைநிறுத்தி வாழ்பவனுக்கு உழவுத் தொழிலில் ஏற்படும் அற்புதம் என்ன என்பதை இக்குறள் உணர்த்துகிறது. விருந்தினருக்கு கொடுத்த பின் மிகுதியை உண்ணும் உழவன் நிலத்தில் அவன் விதை விதைக்க தேவையில்லையோ என்று வள்ளுவர் வியக்கிறார். விருந்தோம்பல் இல்லறப் பொருளுக்கும் பயிர் தொழிலுக்கும் வளம் சேர்க்கும். மீண்டும் ஒரு குறளுடன் சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.